ஓம் நமச்சிவாய. அன்பு நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்பொழுது சுக்கிர பகவான், அதாவது கால புருஷ தத்துவப்படி 2ஆம் அதிபதி 7க்கு அதிபதி சுக்கிர பகவான், அதாவது கலஸ்திரக்காரகன் சொல்லக்கூடிய சுக்கிரனோட பெயர்ச்சியை தாங்க பார்க்க போறோம். சுக்கிர பகவான் இந்த மாதம் ஜூலை மாதம் 5ஆம் தேதி அவரு கடக வீட்டுல இருந்து, அதாவது உச்சம் பெற்ற குருவோடு இருந்த நிலைமையிலிருந்து அவரோட அடுத்த வீடான சிம்ம ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறாருங்க. ஜூலை 5ஆம் தேதி கேது பகவானோட சேர்ற சுக்கிரன் சிறப்பான யோகத்தை கொடுக்க போறாருங்க. ஏன்னா சில பேர் நிறைய பேர் யோசிப்பீங்க, என்னடா கேதுவோட சுக்கிரன் போறாரு அப்படின்னும் போது, அவர் கேதுன்றது நவகிரகங்கள்ல சம்பந்தம் இல்லாம ரிவர்ஸ்ல போற கிரகம் ராகுவும் கேதுவும். இப்போ சுக்கிரன் இவரோட சேரும் போது சில ஒரு தேவையில்லாத ஒரு கெட்ட சவகாசம், தேவையில்லாத ஒரு தொடர்புகள் வர்றது, சில வில்லங்கங்களை ஏற்படுத்துகின்ற அமைப்புகள்லாம் என்ற மாதிரி யோசிச்சிருந்தீங்கன்னா அதெல்லாம் கிடையாதுங்க. ஏன்னா ராகு கேதுக்கள் எப்பவுமே பாத்தீங்கன்னா, நம்ம ஒண்ணு நினைக்கிறோம்னா அவங்க பண்ற பலன் வேற மாதிரி இருக்கும். அதுக்கு காரணம் என்னன்னா, ராகு கேதுக்கள் இருக்கிற இடம், அவங்களோட வீடு, அவங்களோட வீட்டு அதிபதி யார் வீட்டுல இருக்காங்க, அவங்களோட நிலைமைத்தன்மை யார் யார் எப்படின்னு பார்த்துட்டு அவங்க கூட சேர்ற கிரகத்தோட பலனை தான் நம்ம எப்பவுமே எடுக்கணும். சோ அதன் அடிப்படையில் சுக்கிர பகவான் காதல் காரகன், அனைத்து சுகங்களையும் கொடுக்கக்கூடிய சுக்கிரன், அதாவது கலை, அழகு, நடனம், ரொம்ப பிரம்மாண்டம், எல்லாத்திலுமே ஒரு ஆடம்பரம், அனைத்து சுக போகங்களை கொடுக்கக்கூடிய சுக்கிர பகவான் 5ஆம் இடமான சிம்ம ராசியில், அதாவது சூரியனோட வீட்டுல கேதுவோடு இணையும் இந்த காலகட்டம் சிறப்பு மிக்க காலகட்டமாக இருக்க போதுங்க. காதல், திருமணம், ஆசை, பணம் என புகழ், முக்கியமா இந்த மீடியா துறையில இருக்கிறவங்க, யூடியூப் துறையில இருக்கிறவங்க, சினிமா துறையில இருக்கிறவங்க, கலைத்துறையில இருக்கிறவங்க, அதாவது சோசியல் மீடியா, அது மட்டும் இல்லாமல் வெகுஜன தொடர்புன்னு சொல்லக்கூடிய சனி பகவானோட காரகத்துவம் சொல்லக்கூடிய வெகுஜன தொடர்பு சமுதாயம், அவங்களுக்கு பிரபலமா ஆகக்கூடிய இடமாக இருக்க போகுது. ஏன்னா சுக்கிரன் 5ஆம் இடத்துல இருந்து 7ஆம் பார்வையாக சனியோட வீட்டை தான் பார்க்க போறாரு, சனீஸ்வரன் வீட்டை தான் பார்க்க போறாரு. அதாவது அது கும்ப ராசியை பார்க்க போறாரு. அது மட்டும் இல்லாமல் கும்ப ராசியில ராகு பகவான் ஆல்ரெடி அங்க இருக்கிறாரு. சோ இது எப்படி எடுத்துக்கணும்னா, ராகுவோடு இணைகிறார், கேதுவோடும் இணைகிறார், சூரியனோடும் இணைகிறார். இந்த மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும். சோ இதன் அடிப்படையில் சுக்கிரன் சிம்ம வீட்டில் கேது பகவானோட இணையும் இந்த சுக்கிர பயிற்சி 25 நாள் அவர் சிம்ம ராசியில தாங்க இருக்க போறாரு. சோ இதுல ஒவ்வொரு ராசிக்கும் மிகப்பெரிய யோகத்தையும், காதல், கல்யாணம், திருமணம், முக்கியமா திடீர் வளர்ச்சி, புகழ், ஒரு யோகத்தெல்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கு. முக்கியமா பாத்தீங்கன்னா ஆடம்பரமா வீடு கட்டுறது, சில பேர் லக்ஸரியஸான வீடு வாங்குற அமைப்பு, லக்ஸரியஸான கார் வாங்குற அமைப்பு, அது மட்டும் இல்லாமல் சில பேர்லாம் லவ் பண்ணிட்டு இருப்பீங்க, பெற்றோரோட சம்மத, அப்பா அம்மாவின் சம்மதத்தோட மேரேஜ் எல்லாம் அமையுமா என்ற அனைத்து கேள்விகளுக்கும், அனைத்து ராசிக்காரர்களுக்கும் இந்த சுக்கிரன் பயிற்சி ஒரு பதிலை கொடுக்க போறாருங்க. ஒரு ராசிக்கும் பார்ப்போம். மேஷ ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த சுக்கிரன் பயிற்சி சிறப்பு மிக்க யோகமாக இருக்க போதுங்க. ஏன்னா உங்க ராசிநாதன் செவ்வாய், உங்களுக்கு சுக்கிரன் பாத்தீங்கன்னா சமகிரகம், அதுவும் பாத்தீங்கன்னா நட்பு சமத்துல இருப்பாங்க. அதுவும் இல்லாம உங்க ராசிக்கு அவரு 2க்கு அதிபதி, தனக்காரகன், குடும்பக்காரகன், வாக்குக்கு அதிபதி. அது மட்டும் இல்லாமல் 7ஆம் இடமான நண்பர்கள், கூட்டாளி, மனைவி என அனைத்து இடத்தையும் கொடுக்கக்கூடிய சுக்கிரன் 5ஆம் இடமான உங்களோட அதி நட்பு வீடான சூரியனோட வீட்டுல கேது இருக்கும் பட்சத்தில், சூரியனோட வீட்டுல சுக்கிரன் இணையும் இந்த காலகட்டம் 25 நாள் சுக்கிரன் இங்க தாங்க இருக்க போறாரு. சோ மேஷ ராசிக்கு இந்த சுக்கிரன் ஒரு ஜாக்பாட் யோகத்தை கொடுக்க போறாரு சொல்லலாம், அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கொடுக்க போறாரு சொல்லலாம், பண வரவு, பொருளாதார வளர்ச்சியை மாற்றக்கூடிய அமைப்பாக இருக்க போகுது. முக்கியமா இவ்வளவு நாளா இருந்து வந்த பண சிக்கல்கள், தடைகள்லாம் நீங்க போகுது. ஏன்னா கேதுவோட 5ஆம் இடத்தில் இணையும் சுக்கிரன் உங்களுக்கு எத்தனாவது இடம் பாக்கணுங்க. ஏன்னா உங்க ராசிக்கு அவர் 2, 7க்கு அதிபதி. முதல் பாத்தீங்கன்னா 2ஆம் இடத்து வேலையும் 7ஆம் இடத்து வேலையும் அவர் 5ஆம் இடத்துல இருந்து பண்ண போறாருங்க. அதனால உங்களுக்கு இவ்வளவு நாளா இருந்து வந்த, குடும்பத்தில இருந்து வந்த பிரச்சனை தீரப்போகுது. முக்கியமா பொருளாதாரத்தில் இருந்து வந்த தடைகள், சங்கடங்கள்லாம் தீங்க போதுங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஒர்க் பண்ணி இருந்திருப்பீங்க, அதாவது ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு நிரந்தரமாக வர வேண்டிய, சில பேர் ஒரு 3 மாசம் கழிச்சு தரேன்னு சொல்லிட்டு ஒரு வேலை எல்லாம் நீங்க பண்ணிட்டு இருப்பீங்க, அவர் கொடுக்காம இருந்திருப்பார் பாத்தீங்களா. அந்த பெரிய அமௌண்ட், அதாவது லம்சம் அமௌண்ட்னு சொல்லக்கூடிய திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்பு, திடீர் பணம் என்று உங்களுக்கு வரத்துக்கான வாய்ப்பு இந்த சுக்கிரன் 5ஆம் இடத்தில் இருக்கும் கேது இடத்துல கொடுப்பாரு. அது மட்டும் இல்லாமல் கேதுவோட இணையும் போது நிறைய பேர் யோசிப்பாங்க, கேது வக்ர கிரகம், பாவ கிரகம், அவரோட இணையும் போது சுக்கிரன் தேவையில்லாம கெட்டு போயிட்டு அவர் சில சங்கடங்களையும் சுகங்களையும் கெடுப்பாருன்னா அப்படி கிடையாதுங்க. ஏன்னா கேது யாரு சேர்றாங்களோ, எந்த கிரகமும் அவர் கூட சேருதோ அவரோட தன்மையை விரிவுபடுத்துவாருங்க. இப்ப பாத்தீங்கன்னா
புதனோட சேர்றாருன்னு வச்சுங்களேன். சோ புதன் வந்து அறிவு கிரகம், புத்திசாலித்தனமா இருக்கிறது. சோ அதனால வந்து இவரை வந்து ஒரு பிரில்லியன்ட் ஆக்குறது, ஒரு அறிவு சார்ந்த துறையில பெரிய பெரிய ஆள் ஆக்குற அமைப்பெல்லாம் கேது கொடுப்பாரு. அந்த மாதிரி அந்த கனெக்டிங் இருக்கும்போது. அதே மாதிரி இப்ப சுக்கிரன் இப்ப கேதுவோட இணையும் போது என்னங்க, உங்களுக்கு அவர் என்னென்னலாம் கொடுக்க போறான்றதெல்லாம் இந்த காலத்துல கொடுத்துருவாருங்க. சோ உங்களுக்கு என்னென்ன விஷயம் வரல, தடைகளா இருந்தது, தாமதமா இருந்தது, எல்லாமே நடக்குங்க. இப்ப பாருங்க, இப்ப மேஷ ராசிக்காரங்க வந்து ஒரு இளைய பருவத்துல இருக்கீங்க, கல்யாண வயசுல இருக்கீங்கன்னா, உங்களுக்கு இந்த சுக்கிரன் பயிற்சி கண்டிப்பாக திருமண வாழ்க்கையை சேர்த்து வச்சிருவாரு. முக்கியமா காதல்ல இருக்கிறவங்க பெற்றோரோட சம்மதத்தோட அனுமதியோட திருமணம், கல்யாணம் எல்லாம் சேரணும்னா இந்த காலகட்டத்தில் இது உங்களுக்கு கைகூடும். திருமண தடைகள் நீங்கும். முக்கியமா அது மட்டும் இல்லாமல் குழந்தை, ஏன்னா 5ஆம் இடம் என்றது குழந்தை ஸ்தானம். சோ நிறைய பேருக்கு வந்து குழந்தைக்காக காத்து கொண்டிருக்கும். குழந்தை பாக்கியத்துக்காக வந்து மருத்துவ ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணி கொண்டிருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் அது உங்களுக்கு சாதகமாக அமைந்து பாசிட்டிவான ரிசல்ட் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. ஏன்னா செவ்வாய் வந்து உங்க ராசிநாதன் செவ்வாய் 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்திலிருந்து 4ஆம் பார்வையா சூரியன் வீட்டையே பாக்குறாரு. அங்க சுக்கிரனுக்கு எதுவும் இணையறாரு. சோ இதனாலதான் நான் சொல்றேன், உங்களுக்கு குழந்தை பாக்கியம் மருத்துவம் மூலியமா, அதாவது சில பேர் வந்து குழந்தை பெருக்கிறதுக்கான ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்துட்டு இருப்போம் பாத்தீங்களா, அது வந்து உங்களுக்கு சாதகமாக அமைந்து இது வந்து ஒரு நல்ல ஒரு உங்களுக்கு ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சியை கொடுக்கிற அமைப்பெல்லாம் 40 வயது கடந்து ஒரு பொருளாதாரத்துக்காகவும் ஒரு பண, அதாவது வேலைக்காகவும் ஒரு வேற ஒரு பதவி உயர்வுக்காகவும் முயற்சி பண்றவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல நிலைமையை கொடுக்க போறோம். அதாவது வேலையில இருக்கிறவங்களுக்கு வந்து பதவி உயர்வு, அதிக சம்பளம் கிடைக்கக்கூடிய அமைப்பு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் தொழில் துறையில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு புதிய வாய்ப்பு, புதிய முதலீடுகள்லாம் உங்களுக்கு தேடி வரும். முக்கியமா இந்த காலகட்டத்தில் மேஷ ராசியில யாரெல்லாம் இருக்கீங்களோ, சினிமா துறையில, நாடகத்துறையில, கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து நல்ல ஒரு வாய்ப்பு கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்க போகுதுங்க. ஏன்னா சுக்கிரன் வந்து ராகுவை பாக்குறாரு 7ஆம் பார்வை. சோ இதன் அடிப்படையில் உங்களுக்கு இந்த சினிமா துறையில இருக்கிறவங்க நல்ல வாய்ப்பு, பொருளாதார வசதி, நல்ல ஒரு யோகங்கள்லாம் கிடைக்க போகுதுங்க. சோ மேஷ ராசிக்கு செவ்வாய் அதிபதியை கொண்ட நீங்கள், உங்களுக்கு இந்த சுக்கிரன் சகல யோகங்களையும் கொடுக்க போறாருங்க. முக்கியமா காசு விஷயத்துல இருந்த தடை, பண விஷயத்துல இருந்த தடை, பொருளாதாரத்தின் தடையை நீக்க போறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கும் காதல் புரிந்தவர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா மேரேஜுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும் போது, இது ஒரு பேரண்ட்ஸோட சம்பந்தத்தோட நடக்க பெறுங்க. அதுதாங்க ரொம்ப ரொம்ப யோகம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பொருளாதார தடையை நீக்க போறாரு, குடும்பத்திலிருந்து வந்த பிரச்சனையை தீர்க்க போறாரு, தொழில இருந்து வந்த பண கஷ்டங்களையும் பண முடக்கத்தையும் நீக்க போறாரு, பொருளாதார வசதியை நீட்டிக்க போறாருங்க. சோ மொத்தத்துல சுக்கிரன் உங்களுக்கு 2ஆம் அதிபதி, 7ஆம் அதிபதி உங்களோட பொருளாதாரத்தையும் உங்களோட வளர்ச்சியை அதிகப்படுத்த போறாருன்னு சொல்லலாம். இவ்வளவு நாளா நீங்க வந்து ஒரு பிளானிங்லயே இருந்தீங்கன்னா இப்பொழுது உங்களுக்கு அதுக்கு உண்டான வழிகளையும் உங்களுக்கு உயர்மனிதன் தொடர்புகளையும் கொடுத்து உங்களை நிரந்தர பொருளாதாரத்தை கொண்டு செல்லும் அமைப்பு அமோகமாக இருக்க போதுங்க. முக்கியமா வெள்ளிக்கிழமை மகாவிஷ்ணு கோவில், பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. இந்த சுக்கிரன் உங்களுக்கு அனைத்து யோகங்களையும் கொடுத்து, அனைத்து செல்வம் கொடுத்து உங்களுக்கு நல்ல நிலைமை கொண்டு செல்வார். வாழ்க வளமுடன். வணக்கம்.